அனைவருக்கும் இதயங்கனிந்த மாலை வணக்கம். முதல்ல ஸ்கூல் ஆஃப் தாட் ஒன்று இருக்கு. 6:01 நிகழ்ச்சி ஆரம்பம் அப்படின்னு இன்விடேஷனில் போட்டிருந்தாங்க. நாங்கள் அரங்கத்திற்குள்ளே நுழையும் போது எனக்கு 15 நிமிஷத்துக்கு முன்னாடியே அவளுடைய குரு வந்து உட்காந்தாச்சு. ஏன்னா சின்சியாரிட்டி அண்ட் டெடிக்கேஷனுக்கு சொல்ல வரேன். எனக்கு அவங்க வந்த உடனே நானும் பின்னாடியே வந்தாச்சு. அரங்கத்தில் பார்க்கும்போது கிட்டத்தட்ட இப்போ இருக்கிறதுல ஒரு 1/4 தான் இருக்கும். ஆனால் கவலைப்படவில்லை. அதுதான் அனிதா அம்மாவனுடைய ஸ்கூல் ஆஃப் தாட். 6:01 அப்படின்னு போட்டாச்சுன்னா எந்த ராஜா எந்த பட்டணம் இருந்தாலும் சரி, அது இடியோ மழையோ மின்னலோ அதை பற்றி கவலை கிடையாது. ஷார்ப் 6:01 ப்ரோக்ராமை ஆரம்பிச்சுட்டு போயிட்டே இருப்பாங்க. அது மாதிரி ஒரு உணர்வு, நேரம் தவறாமை, பங்க்சுவாலிட்டியை இந்த அரங்கத்தில் கொண்டு வந்து காட்டிய எங்களுடைய வந்தனா கண்மணிக்கு என்னுடைய பாராட்டுக்கள், வாழ்த்துக்கள்மா. அதுதான் பேஸ். இப்போ அவங்க சொல்லும்போது பாட்டும் பரதமும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் பூரா பாட்டு வந்தாச்சு. பாட்டு வந்த பிறகுதான் பரதம். அவங்க எடுத்த எடுப்பிலேயே யாரை பாராட்டினாங்க அப்படின்னா, மைக் டெஸ்டிங் நடந்துட்டு இருக்கும்போது கண்ணை மூடிக்கொண்டு நீங்கள் காதை மட்டும் கொடுத்தால் கந்தர்வ கான எங்களுடைய என்றும் பசுமரத்தாணி போல் பதிந்திருக்கும் ஜேசுதாஸ் எதிரொலியாகத்தான் காதில் கேட்டோம். அந்த குமார்தாஸுக்கு முதல் பாராட்டு, வாழ்த்துக்கள். ஏன்னா அவர் தான் நடுநாயகம். அந்த கைப்பிடிச்சு அழைச்சிட்டு போகிறது ஃபர்ஸ்ட் கிரெடிட் கோஸ் டு குமார்தாஸ். அதுக்கு பிறகு பக்கத்தில் லய வித்வான், லயம் அது எங்க சி.கே. வாசுதேவன் அடிச்சுக்கிறதுக்கு ஆள் இல்லைன்னு மெச்சுற ஒரு நேரத்தில் ஒரு வார்த்தை இங்கே பதிவு பண்ணணும். கவிஞர் வாலி அடிக்கடி சொல்லக்கூடிய ஒரு வார்த்தை, ஊக்குவிப்பவனை ஊக்குவித்தால் ஊக்குவிப்பவனும் தேக்கு விற்பான். நீங்க இந்த அரங்கத்தில் நீங்க பார்த்திருப்பீங்க. அதாவது அவர் பின்புலத்திலிருந்து ஷியாமலா வர்ணனைத்து கொண்டிருக்கிற போது அவர் பேரை சொன்னோன்னே மிருதங்கத்தை டக்குன்னு அவருக்காக இவர் அப்படி அவர் ஐடென்டிஃபை பண்ணி காமிச்சார். அதுக்கு பிறகு தனக்கு சொன்னோன்னே கிட்டத்தட்ட 13 வினாடிகள் நீங்கள் மிருதங்கம் நான் தான்னு காமிச்சு. அதற்கு பிறகு எதிர் வரிசையில் வயலின் கலைஞர், இன்றைய தேதியில் யந்திரமாக சுறுசுறுப்பாக உழைத்து கொண்டிருக்கக்கூடிய வயலின் கலைஞர் சோழவரம் சங்கரனுடைய கலை வாரிசு. அவர் தான் இன்னைக்கு இருக்கணும். ஆனால் இவர்கள் கூட்டணியில் அவருக்கு முதலிடம், முதல் மேடை எங்களுடைய வந்தனாவுக்கு, அதே மாதிரி முதல் மேடை கண்மணி யுரேகாவுக்கு. அந்த மேடையில் சோழவரம் சங்கரனுடைய பரிபூர்ண ஆசையில் இன்னொரு கலைவாரிசு உங்களை பார்த்தீங்கன்னா அது இந்த இடத்துக்கு இவர்தான் வரணும்னு ஏற்கனவே எழுதப்பட்டிருக்கிறது. அவர் அற்புதமாக சீனியர் மோஸ்ட், பார்வைக்கு இளைஞராக இருப்பவர். ஆனால் அவர்கிட்ட நீங்கள் காது கொடுத்தால் போதும், மாதவா யாஸ்வா கேஸ்வா இந்த பாடலுக்கு பின்புறத்திலிருந்து புல்லாங்குழலை வாசித்து கொண்டிருக்கும் எங்கள் B.N. ரமேஷிடம் அடகு வைத்த காதுகள் இன்னும் மீட்கப்படவே இல்லை என்று சொல்லக்கூடிய அளவுக்கு அப்படி ஒரு சுகானுபவத்தில் கொண்டு வந்து புல்லாங்குழலை வாசித்தால் அவருக்கு எங்களுடைய பாராட்டு, வாழ்த்துக்கள். அதுக்கு பிறகு திரைமறைவு கலைஞர்களில் ஒப்பனை பூபதி, அதுக்கு பிறகு எங்களுடைய ஐயப்பன் வீடியோ அண்ட் ஃபோட்டோ சொன்னாலும் இதில் முதல்ல எதை சொல்லணும்னா, குழந்தை இன்றைக்கு காலில் சலங்கை கட்டி மேலே ஏறி இருக்கும் கண்மணி யுரேகா எங்கள் ஆஃபீஸுக்கு வந்தான். ஆஃபீஸுக்கு வந்தோடனே என்னம்மா பேர் யுரேகான்னு, ஸ்பெல்லிங் என்னென்னு, நான் UREKH யுரேகான்னு இல்லை, YUREKA. யுரேகா தெரிந்தோ தெரியாமலோ உங்களுக்கு வைத்த பெயரில் எங்களுடைய ஆசான் பாசத்துக்குரியவர்,
எங்க அனிதா குஹா மேடையில் இருக்கும்போது நான் ஒரு தடவை பகிரங்கமா சொன்னேன், அவர்களுடைய பக்தி ரசத்தில் அவர் எடுத்திருக்கும் அத்தனை படைப்புகளிலும் ஆன் டிமாண்ட் ஷோஸ். அதாவது முதல் நாள் திரைப்படத்திற்கு எப்படி வெறித்தனமாக அலைமோதும் கூட்டம் இருக்குமோ அதே மாதிரி அலைமோதும் கூட்டம் இருக்கக்கூடிய விரல் விட்டு எண்ணக்கூடிய முன் வரிசை நாயகிகளில் எங்களுடைய அனிதா குஹாவுக்கு முதலிடம் உண்டு. அவர்கிட்ட நான் சொல்லுவேன், மீண்டும் ஒரு மறுபிறவி என்று இருந்தால் நான் பெண்ணாக பிறந்தாலும் ஆணாக இருந்தாலும் அடுத்து உங்கள்கிட்ட தான் நான் நாட்டியம் கற்றுக்கணும். அந்த அளவுக்கு தாய் பாசத்தை விட ஒரு படி மேலே பாசத்தை காட்டி அற்புதமாக ஆடல் அரசிகளை உருவாக்கி விட்டு அழகு பார்த்திருக்கும் அற்புதமான கலைத்தாய் எங்களுடைய அம்மா. அவருக்கு வாழ்த்துக்கள். இப்போ யுரேகான்னு சொல்லிட்டு வந்து நிறுத்தினேன். எந்த ஒரு புதிய கண்டுபிடிப்புக்கும் யுரேகா ஆர்க்கிமிடிஸ் பிரின்சிபலே அதான். ஆர்க்கிமிடிஸ் தொட்டியில குளிச்சுட்டே இருக்கும்போது அந்த மன்னன் தனக்காக செய்யப்பட்ட அந்த கிரீடத்துல சரிசமா தங்கத்தோட வெள்ளி கலந்திருக்கானான்னு கண்டுபிடிக்கிறதுக்காக கண்டுபிடிச்சிருவான்னு இவர் தொட்டியில விழுந்து குளிச்சுட்டு இருக்கும்போது அவருக்கு திடீரென்று வந்த ஞானோதயமா யுரேகா 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 யுரேகான்னு தான் கத்தின்னு ஓடி வந்தார். அந்த யுரேகா யுரேகானாலே புதிய கண்டுபிடிப்பு எது இருந்தாலும் அதற்கு வந்த பெயர் யுரேகா. இன்றைக்கு நாட்டிய மேடையில் ஒரு புதிய கண்டுபிடிப்பு எங்கள் யுரேகானா அது இந்த மேடைக்கு 100க்கு 100 பொருள். ஏன்னா இவங்கள மாதிரி ஒரு பாசமுள்ள தாய் ஏன் நான் பார்க்க முடியும்னா, தன்னுடைய சிஷி இன்டர்நேஷ்னலி ஃபேம் யோகா டீச்சர்னு பிராண்ட் பண்ணினா அதில் வந்தனாவுக்கு ஒரு தனி இடம் உண்டு. ஆன்லைனில் எடுத்த கிளாஸில் அவங்கள பற்றி சொல்லும்போது மோஸ்ட் டெடிக்கேட்டட், சின்சியர் அண்ட் அஃபெக்ஷனேட் எக்ஸ்ட்ராடினரி சைல்டு அப்படின்னு வாய் உதட்டளவில் இல்லாமல் உள்ளத்தளவில் இருந்து சொன்னார் பாருங்க. இதை மாதிரி ஒரு சான்றிதழ் கிடைத்திருப்பது என்பது வந்தனாவுக்கு ஒரு பெரிய கிரெடிட். அது மட்டும் இல்லை, நீங்கள் புஷ்பாஞ்சலியில் கண்மணி யுரேகா வந்து நின்றதும் அடுத்து இந்த அரங்கத்தில் யார் பண்ண ஜகீஸ்வரத்துக்கு வந்துடணுன்னு அந்த ஜகீஸ்வரம் அவர் எடுக்க ஆரம்பித்த உடனே ஃபோக்கஸிங் லைட்ஸ், அந்த ஸ்பாட் லைட் 3 ஒரே இதில் விடிகாலையில் சூரிய கதிர்கள் எப்படி அப்படி செந்நிற கதிர்களோடு வருமோ சென்ட்ரல் ஸ்பாட் லைட்டில் இருக்கும்போது 3 இடத்துலையும் ஸ்பாட் லைட் போட்டோன்னே உங்களுடைய அழகையும் அந்த நாட்டியத்திற்கு ஒரு புது மெருகையும் ஊட்டியது என்றால் இந்த கலையரங்கத்தில் ஒளியும் கையாளக்கூடிய அந்த கலைஞர்களுக்கு அடுத்து பாராட்டு வாழ்த்துக்கள். சீனிவாசன் இதயபூர்வமான வாழ்த்துக்கள். இதில் புஷ்பாஞ்சலி அலாரிப்பு முடிச்சாச்சு. டக்குன்னு திரும்பி பார்க்கறதுக்குள்ள வர்ணத்தை கொண்டு வந்து நிறுத்தியாச்சு. வர்ணத்தில் இவா சொன்ன மாதிரி மதுரை ஆர் முரளிதரனுடைய சாகித்யத்தை எடுத்து அதுக்கு பயிற்சி கொடுத்து அதுக்கு இந்த கண்மணி முயற்சி எடுத்து ஆடுறதுன்னா அது சாமானியப்பட்ட விஷயமே இல்லை. ஆனால் வாட் மேக்கம் லெட் அஸ் ஃபேஸ் இட், எது வந்தாலும் சமாளிப்போம், எடுத்ததை முடிப்போம்னு வெற்றிகரமா துணிச்சலோட நின்னேல் பாருங்க 2 பேரும். அது பாராட்டுக்குரிய ஒரு விஷயம். அங்க உங்கள் இருவருடைய வில் பவர் அண்ட் வில் பவர் ரெண்டுமே தெரியுது. உங்களுக்கு ஆசானுக்கு வில் பவர் என்றால் சாதித்து காட்டுவேங்கிற வில் பவர் உங்கள்கிட்ட இருக்கு. இப்போ அந்த சாகித்யத்தில் பழகிய நினைவெல்லாம் பகல் கனவாய் போனதுன்னு அதில் சொல்லிட்டே வந்து காதல் மொழி அதுதான். அதுவும் அடுத்து அந்த வரிகள் கோகுலம் துதி செய்த மணிவண்ணா கம்சனை வதம் செய்த மாதவ கண்ணா. அந்த அது வரைக்கும் கிருஷ்ணர் பார்க்குறோம், மாதவனை கம்சனைன்னு வந்த இடத்துல டக்குன்னு டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஆஃப் அந்த ஃபேஷியல் ரியாக்ஷன், அந்த கண்ணு முகம் பாவம் உடல் வாகு அத்தனையும் கொண்டு வந்து காட்டி இருக்கிற பாருங்க அந்த ஒரு இடம். சிம்பிளாக என்ன சொல்லி கொடுக்கணுமோ அதை சொல்லி கொடுத்து அற்புதமாக அந்த குழந்தை யுரேகாவும் கிரகிச்சு செஞ்சிருக்கிறதுங்கிறது பாராட்டுக்குரிய ஒரு வம்சம். ஆசிரியர் சொன்னது மாதிரி டெடிகேஷன், சின்சியாரிட்டி, ஹார்ட் ஒர்க்
இவை எல்லாவற்றிற்கும் மேலாக எங்கள் கண்மணி யுரேகாவிற்கு ரிகரஸ் ஹார்ட் ஒர்க், நோ பெயின் நோ கெயின். அதான் ரெண்டே வார்த்தையில் சொல்லணும்னா நோ பெயின் நோ கெயின். ஆனால் இதில் எனக்கு இன்னொரு சந்தோஷம் என்னென்னா, சோஷியல் ஒர்க் பட்டதாரி ஆன பிறகு இப்படி ஒரு அரங்கேற்றத்தை நடத்துகிற போது அவங்க வாத்தியார் கூப்பிட்டுருக்காங்க. அதே மாதிரி கண்மணி யுரேகா அவங்க வாத்தியார் சேவியர், விக்கி, ஜார்ஜ் அவர்களை கூப்பிட்டு அவரே கேட்கலாம், எனக்கும் நாட்டியத்துக்கும் என்னம்மா சம்பந்தம், என்னையும் கூப்பிட்டேன்னு. அது இல்லை, குருவனுடைய பரிபூர்ண ஆசை இருந்தாலே குருவருள் துணை நிற்க, திருவருள் வழிநடத்த யுரேகா எதை எடுத்து அடியெடுத்து நடக்க ஆரம்பிக்கிறாரோ அதில் நிச்சயம் வெற்றிக்கனியை பெற்று தருவார் என்கிற நம்பிக்கை ஆசான் மாதிரியே எங்கள் மூவருக்கும் இருக்கிறது. அடுத்து அரவிந்தராஜ், அவரை பற்றி சொல்லியாங்க. இன்றைக்கு பட உலகத்தை எல்லாம் திரும்பி பார்க்கிற வைக்கிற அளவுக்கு ஒரு திரைப்பட பிலிம் இன்ஸ்டிடியூட்டிலிருந்து வந்த ஒரு புத்தம் ஒரு இளைஞன் பட உலகத்தையே பார்க்க வச்சாங்க. அந்த ஊமை விழிகளிலிருந்து அவர் ஊமையாக இருப்பார், விழிகள் பேசுவது. ஆனால் அந்த கண்டிப்பும் கனிவும் இருக்கக்கூடிய எங்களுடைய அன்பு சகோதரர் அரவிந்தராஜும் இந்த நிகழ்ச்சிக்கு வந்து வாழ்த்துவது என்பது நிச்சயம் திரும்பிய பக்கம் பேசக்கூடிய காலம் எங்களுடைய வந்தனாவுக்கும் கண்மணி யுரேகாவுக்கும் வரும் அந்த நாளை எதிர்பார்ப்போம் என்று வாழ்த்துக்களை சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம், வாழ்க வளம். மேடையில் அமர்ந்திருக்கும் சான்றோர் பெருமக்களுக்கும், இங்கு கூடியிருக்கும் ஆன்றோர் பெருமக்களுக்கும், நடன கலைஞர்களுக்கும், பார்வையாளர்கள் உங்கள் அனைவருக்கும் எனது மாலை வணக்கங்களை கனிவுடன் சமர்ப்பிக்கின்றேன். இந்திய திருநாட்டின் பல்வேறு நடனங்களை ஆய்வு செய்த பிறகு த டான்ஸ் ஆஃப் இந்தியா என்ற புத்தகத்திலே இந்திய நடனங்களிலே பெருமிதம் உடையது த பிரைட் ஆஃப் இந்தியன் டான்ஸ், அதாவது தலை சிறந்த ஒரு நடனம் எதுவென்றால் பரதநாட்டியம் என்று குறிப்பிடுகிறார் அமெரிக்க எழுத்தாளர் ஃபாபியன் பவர்ஸ் அவர்கள். நமது தாய் திருநாட்டின் இத்தகைய பெருமைமிக்க நடனக்கலையை கற்றுத் தேர்ந்து இன்று அரங்கேற்றம் செய்யும் செல்வி யுரேகா அவர்களின் இந்த அரங்கேற்ற நிகழ்ச்சியில் பங்கு பெறுவதில் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன். பாவம், ராகம், தாளம் ஆகிய இந்த மூன்றும் சேர்ந்த பரதநாட்டியத்தில் பாடலின் பொருளை கை முத்திரைகளாலும், கண்களாலும், மனதாலும், உணர்வுகளாலும் காதல், அழுகை, வியப்பு, கோபம், சிரிப்பு, கருணை, வீரம், பயம், சாந்தம் என்று நவரசம் பொங்க மான்குட்டி போல துள்ளி குதித்து கலைநயத்தோடும் அபிநயத்தோடும் நளினத்தோடும் அழகாக அரங்கேற்றியுள்ளார் இன்றைய விழா நாயகி. Yureka called me a month back and told me that she is doing Arangetram today, and I was happy about it. There is always a joy for every teacher to see their students performing well in their life. I too joined Bharatanatyam class when I was in 3rd standard. I didn't get through, legs started to hurt, boys started to fool around, that is girls dance, why are you dancing, and so on. So I dropped out in between, and then I moved on to folk dances of Tamil Nadu. I knew some of the folk dances of Tamil Nadu. Why I am saying this is that to master Bharatanatyam, it requires strong mind and perseverance. Otherwise, these days summer camp, we have just finished summer, everywhere, every street you will find summer camp, Bharatanatyam classes going on. Many people will join, but not everybody will reach the stage of Arangetram like this. That way, I am really happy for Yureka today. As sir quoted Archimedes' principle, the word Eureka means I have found something. I have never seen Yureka dull or crying, sad in the 3 years of college life. I know her since 2020. She is always enthusiastic with positive energy. என்ன நடந்தாலும் அந்த ஒரு சிரிச்ச முகத்தோட, இங்கே எப்படி சிரிச்ச முகத்தோட இருக்கிறாங்களோ அதே மாதிரி சிரிச்ச முகத்தோட தான் இருப்பாங்க. Now I look back and recollect and see that all these values, qualities she has acquired from Bharatanatyam, this art form has given her all these qualities. During the farewell, she completed 3 years of studies at Madras School. During the farewell,
Many students gave suggestions, thank you, letters, cards and so on. But Eureka gave me 3 pages of write-up. நான் எப்படி அசைன்மெண்ட் கொடுத்துருக்கனோ அது மாதிரி இருந்தால் படிச்சு பாரு அப்படின்னு சொல்லிட்டு 3 pages of write-up she gave me. And in that she had mentioned a quote which I used to tell in the class very often. If it is important for you, you will find a way. If it is not important for you, you will find excuses. In fact, I still remember she was she was secretary at Vidyal Forum. She has organized a lot of programs in the college, community service activities, outreach activities and so on. Once both of them, the president is also here, Triveni, both of them they came. We had scheduled a program, everything was ready, but suddenly they came to me and said, sir, there is some issue, we will not be able to organize program, shall we cancel this or postpone this? I told them this quote, if it is important for you, you will find a way. If it is not important for you, you will find excuses. Then they went back and then within 10 minutes they came to me and said, sir, we are conducting this program. I find a connect between this quote and the program today. Eureka, deep within yourself, in your heart, you have found Bharatanatyam is important. You have found completing the 12 years of training is important. You have found that learning from the Guru is important. You have found that your parents, especially your dad's efforts are important, it should not go waste. You have found that the time spent in learning this art form is important, and that is why you found the way to this Arangetram. You found it important and you found the way. Congratulations, and I am happy to be part of these joyous occasions. அடிக்கற்கள் இல்லாமல் கோபுரங்கள் இல்லை, ஆணிவேர் இல்லாமல் மரங்கள் இல்லை, ஏற்றப்பட்ட விளக்கை விட ஏற்றிய தீக்குச்சியே உயர்வானது என்கிறார் அப்துல் ரஹ்மான். ஒரு பாறையிலிருந்து ஒரு சிற்பத்தை கண்டறிந்து அதில் தேவையில்லாததை விலக்கி எப்படி ஒரு சிலையை சிற்பி வடிவமைக்கிறானோ அதுபோல கடந்த 12 ஆண்டுகளாக வெறும் பாறையாக கற்களாக இருந்த ஒரு யுரேகாவை எந்த ஒரு வடிவமும் இல்லாமல் இருந்த மாணவியை ஒரு சிறந்த பரத கலைஞராக வடிவமைத்துள்ளார் உங்களுடைய குரு திருமதி வந்தனா அவர்கள். தன்னுடைய வாழ்நாளில் தான் கற்றதையெல்லாம் என்னுடைய மாணவி கற்றுக்கொள்ள வேண்டும் என்று எண்ணி என்னை விட ஒரு சிறந்த பரத கலைஞராக என்னுடைய மாணவி வர வேண்டும் என்ற உத்வேகத்துடனும் தங்களுக்கு தெரிந்ததையெல்லாம் உங்களுக்கு சொல்லிக் கொடுத்து உங்களை மேடையில் ஏற்றி இன்று அழகு பார்க்கிறார் உங்களுடைய குரு திருமதி வந்தனா அவர்கள். எனவே அவர்களுக்கும் எனது பாராட்டுகளையும் நன்றியையும் உறுத்தாக்கிக் கொள்கிறேன். தந்தை மகற்காற்றும் நன்றி அவையத்து முந்தி இருப்ப செயல். இந்த குறள் எல்லாருமே கேள்விப்பட்டிருப்போம். தந்தை தன் மகனுக்கு செய்யத்தக்க நல்லுதவி கற்றவர் கூட்டத்தில் தன் மகன் முந்தி இருப்பபடியாக அவனை கல்வியில் மேம்பட செய்தலாகும். யுரேகா, நீங்கள் இந்த பரத கலையினை அரங்கேற்றம் செய்ய உங்களுக்கு மற்றொரு தூணாக இருந்தவர்கள் உங்களுடைய பெற்றோர்கள், குறிப்பாக உங்களுடைய தந்தையார் அவர்கள். உங்களின் சிறு வயது முதல் இப்போது வரை நீங்கள் கல்வியில் மேம்பட வேண்டும், பரதக்கலையில் சிறந்து விளங்க வேண்டும் என்றும் தங்கள் வாழ்க்கையை உங்களுக்கு அர்ப்பணித்து பல்வேறு சிரமங்களை எதிர்கொண்டு பல்வேறு நிலைகளில் தியாகம் செய்திருப்பார்கள். எனவே அவர்களையும் இப்பொழுது நன்றியோடு நினைத்து பார்க்கிறேன். பொறுப்புமிக்க தந்தையாக நீங்கள் நம் சமூகத்திற்கு கல்வியிலும் கலையிலும் ஒரு சிறந்த பெண்மணியை கொடுத்துள்ளீர்கள். கற்றோர் முன்னிலையில் உங்கள் மகள் மேன்மையானவர் என்று அங்கீகரிக்க வைத்துள்ளீர்கள். அதற்காக உங்கள் அர்ப்பணிப்பையும் தியாகத்தையும் போற்றுகிறேன், வாழ்த்துகிறேன். மகன் தந்தை காற்றும் உதவி இவன் தந்தை எண்ணோற்றான் கொள் எனும் சொல். மகன் தந்தை காற்றும் உதவி இவன் தந்தை எண்ணோற்றான் கொள் எனும் சொல். மகன் தன் தந்தைக்கு செய்யத்தக்க கைமாறு இவன் தந்தை இவனை மகனாக பெற என்ன தவம் செய்தானோ என்று பிறர் புகழ்ந்து சொல்லும் சொல்லாகும். செல்வி யுரேகா, நீங்கள் இந்த அரங்கேற்றத்தின் மூலம் உங்கள் பெற்றோருக்கு செய்யும் கைமாறாக இந்த பரதக்கலையை சிறப்பாக கற்றுத் தேர்ந்து அவர்களின் உழைப்பு எல்லாம் வீண் போகாமல் கற்றுத் தேர்ந்த நடன கலைஞர்கள் உங்களை புகழும் வண்ணம் உங்கள் பெற்றோருக்கு பெருமை சேர்த்துள்ளீர்கள். வாழ்த்துக்கள். ஒரு கோயில் திறந்தால் இந்துக்களுக்கு மகிழ்ச்சி, ஒரு சர்ச்சு திறந்தால் கிறிஸ்தவர்களுக்கு மகிழ்ச்சி, ஒரு மசூதி திறந்தால் இஸ்லாமியர்களுக்கு மகிழ்ச்சி, ஒரு நூலகம் திறந்தால் அறிவானவர்களுக்கு மகிழ்ச்சி, ஒரு பள்ளிக்கூடம் திறந்தால்
நம்மை படைத்த அந்த கடவுளுக்கே மகிழ்ச்சி என்கிறார் காமராஜர். கடவுளை மகிழ்வுபடுத்தக்கூடிய இசைப்புலியை நடத்தி அதன் மூலம் எண்ணற்ற மாணவியர்களை, நடன கலைஞர்களை இந்த நாட்டிற்கு அர்ப்பணித்து வரும் தாமரா ரசா அகாடமி நிறுவனத்திற்கு எனது பாராட்டுக்களும் வாழ்த்துக்களும். இந்த அரங்கேற்றம் பரதக்கலையின் அரங்கேற்றம் மட்டுமல்ல, மாறாக பல்வேறு கலைகளின் சங்கமமாக பார்க்கின்றேன். விழா அழைப்பு பத்திரிகையில் குறிப்பிட்டுள்ளது போல இசையமைப்பாளர், நிகழ்ச்சி தொகுத்து வழங்குபவர், பாடல் ஆசிரியர்கள், பத்திரிகை வடிவமைப்பு செய்தவர், ஒளி அமைப்பு, மேடை அலங்காரம், புகைப்படம் என்று பல்வேறு கலைகளின் சங்கமமாக இந்த அரங்கேற்ற நிகழ்ச்சி அமைந்துள்ளது. யுரேகா இந்த அரங்கேற்றத்தோடு இவ்வறிய நடனக்கலையை நிறுத்திவிடாமல் தொடர்ந்து பயின்று அடுத்த தலைமுறைக்கும் எடுத்துச் செல்ல வேண்டும். நீங்கள் கற்றுத் தேர்ந்த இந்த பரதக்கலையை ஒடுக்கப்பட்ட மக்களின் விடுதலைக்காகவும், சமூக மாற்றத்திற்காகவும், முன்னேற்றத்திற்காகவும், பெண்களின் நிலை மாறவும், அறியாதவர்களுக்கு அறிவிக்கவும், தெரியாதவர்களுக்கு தெரிவிக்கவும், உங்கள் சலங்கைகள் அநீதிக்கு எதிராக சத்தமாக ஓங்கி ஒலிக்க வேண்டும் என்று வேண்டி விரும்பி கேட்டுக்கொண்டு, கற்பூர வாசனையும் கமலப்பூ வாசனையும் மணக்கின்ற அருந்தமிழால் வாழ்த்துகிறேன். நீங்கள் எண்ணற்ற மேடைகள் ஏற வேண்டும். நீங்கள் வணங்கும் கடவுளின் ஆசி உங்களோடு என்றும் தங்க வேண்டும். தடம் பார்த்து நடப்பவர்கள் மனிதர்கள், தடம் பதித்து நடப்பவர்கள் மாமனிதர்கள் என்பதற்கேற்ப நீங்கள் செல்லும் இடங்களில் எல்லாம் தடம் பதிக்க, பூ உலகில் புது வரலாறு படைக்க நெஞ்சார வாழ்த்துகிறேன். வாழ்த்துரை வழங்க வாய்ப்பளித்த நல்ல உள்ளங்களுக்கு நன்றி பாராட்டி இடம் சார்கிறேன். நன்றி, வணக்கம். எல்லோருக்கும் எனது இனிய வணக்கங்கள். இங்கே வந்து உக்காந்தோடனே பார்த்தா இருட்டான ஒரு மேடை, ஃபுல்லாக இருட்டாக இருக்குது. காற்று வேற ஏசி நல்ல சிலுசிலுன்னு இருக்குது. அப்படியே பொழுது புலர்ற மாதிரியே அற்புதமான ஒரு ஒளி அமைப்பு, வேணுகானமாக ஒரு குழலோசை. அப்படியே உண்மையிலே நம்ம சென்னையில் தான் இருக்குமா, கோகுலத்துக்கு போயிட்டோமான்ற மாதிரியே ஒரு எஃபெக்ட் வந்து அதில் கிடைச்சிது. அதே அந்த இதில் தேவகானமாக ஒரு குழலோசை கேட்கும்போது தேவதையாக ஒரு பெண்மணி, அற்புதமான ஒரு நடனம். அதாவது இப்போ எல்லாரும் இப்போ ஒரு விஷயத்தை வந்து உண்மையை வந்து நான் இங்கே சொல்லி ஆகணும். என்னென்னா, அனிதா மேடம் நடனத்தை பற்றி கரை கண்டவங்க, அதை கரைச்சி குடித்தவங்க, அவங்க அதை பற்றி பெருமையாக பேசலாம், பல விஷயங்களை எடுத்து சொல்லலாம். நீ இப்படி செஞ்சமா அப்படி செஞ்சமாங்கிறத வந்து பாராட்டலாம். அவங்களுக்கு ரைட்ஸ் இருக்குது, உரிமையும் இருக்குது. அதே மாதிரி எங்கள் அண்ணன் ராம்ஜி அண்ணன், அவரும் அற்புதமாக வந்து ஒருத்தரையும் தெரிஞ்சு வச்சு ஒருத்தரை பற்றியும் சொல்லி, அனிதா மேடோட நிகழ்வு நடக்கும்போது அங்கே எவ்வளவு கூட்டம் வரும், அதாவது இன்றைக்கும் வந்து பரதத்துக்கு இப்படி ஒரு கூட்டம் வருகிறது அப்படின்னு வியந்து அவர் சொல்லும்போது அது உண்மையிலே பெருமையாக இருந்தது, சந்தோஷமாக இருந்தது. ஏன்னா நம்மளுடைய பாரம்பரியம் பரதக்கலை என்பது. அதே மாதிரி மாஸ்டர் வந்து அவர் சோஷியல் ஒர்க்கு தான் பண்ணிகிட்ருக்காருன்னு நினச்சா வந்து புட்டு வச்சுட்டு போயிட்டார். இப்போ என்ன உண்மையை நான் சொல்கிறேன்னா, அவங்க 3 பேரும் இந்த ஸ்டேஜுக்கு வந்து பொருத்தமானவங்க. நான் எதுக்கு வந்து உட்காந்துன்னு தான் நான் இப்போ யோசிக்கிறேன். ஆனால் இதே மாதிரி ஒரு நிகழ்ச்சி ஒரு கல்லூரியில் வேறு ஏதோ ஒரு நிகழ்வுக்கு போயிருந்தோம். திடீர்னு வந்து சார் டிராயிங்கை செலக்ட் பண்ணுறதுக்கான இவர் மாஸ்டர் வரல, நீங்கள் வந்து பெஸ்ட்டு ஆர்டிஸ்ட்டை செலக்ட் பண்ணி கொடுத்துருங்க சார் அப்படின்னாங்க. எனக்கு ஒன்றும் புரியல. ஆனால் நான் சொன்னேன், இதுதாங்க உண்மையான செலெக்ஷன். ஏன்னா எதுவுமே தெரியாது, லயன்ஸ்னால் என்னன்னு தெரியாது, அதோட டெப்த்து தெரியாது, இது தெரியாது, மாடர்ன் ஆர்ட்னா எதுவுமே தெரியாது. ஆனால் அதை ரசிக்க தெரியும். ரசிக்கிறவன் தான் கரெக்டாக வந்து அதுக்கான மார்க்கை போட முடியும். ஏன்னா இப்போ அம்மா பார்க்கும்போது கூட நாட்டில் நீ கொஞ்சம் இது பண்ணிட்டோமா அப்படின்னு ஏதாவது ஒரு விஷயத்த சொல்லலாம். சார் பார்க்கும்போது அதே மாதிரி சொல்லலாம், ஒரு மிருதங்கம் இது பண்ணும்போது சின்னதாக ஒரு இது அப்படின்னு. ஆனால் எனக்கு எதுவும் தெரியல. பார்க்கும்போது மனதை, அதாவது மனதுக்குள் சென்று அடைகின்ற ஒரு விஷயமாக, அது வந்து ரொம்ப ரேரான இடங்கள்ல தான் அந்த மாதிரி விஷயங்கள் நமக்கு கிடைக்கும். நல்ல இசையை கேட்கும்போது, நல்ல பாடலை, நல்ல தமிழை நாம் கேட்கும்போது அதெல்லாம் கிடைக்கும். அந்த மாதிரி ஒரு அற்புதமான மனதை சென்றடைந்த ஒரு நிகழ்ச்சி யுரேகாவின் இந்த நடனம். அதனால இதை பாராட்டுறதுக்கு நானும் தகுதியானவன் தான் அப்படிங்கிறத நான் முடிவு பண்ணிட்டேன்.
இந்த நேரத்திலே முக்கியமான ஒரு நல்ல விஷயத்தை நம்ம சொல்லணும்னா, நம்ம மாஸ்டர் சொன்ன மாதிரி ஈன்ற பொழுதும் பெரிதுவோக்கும் தன் மகனை சான்றோன் என கேட்ட தாயின்ற மாதிரி அந்த விஜயகுமார் சார் தான் இந்த நேரத்தில் வந்து அற்புதமாக நம்ம பாராட்டணும். ஏன்னா தன் மகளின் அந்த கனவு எங்கும் சிதைந்து விடக்கூடாது என்பதற்காக அவ்வளவு அரும்பாடுபட்டு அவங்கள கொண்டுகிட்டு வந்து இந்த மேடையில் நிறுத்தி, உங்கள் அம்மாவோட ஆசீர்வாதம் அந்த அம்மா இன்னைக்கு இந்த மழையா அடித்து மழையா பொழிஞ்சு 3 நாள் என்ன ஒரு வெயில், 3 நாள் எல்லாருக்கும் தெரியும் சென்னையில் நடக்க முடியல, இங்கேருந்து தெருவை கிராஸ் பண்ணுறதுக்குள்ள வேர்த்து கொட்டுந்து. ஆனால் இன்னைக்கு அற்புதமான ஒரு மழை. ஏன்னா உன் தாய் ஆனந்தமாக இதை பார்த்து ரசிச்சிட்டு இருக்காங்க அப்படிங்கிறது தான் இன்னைக்கு பொழிஞ்ச அந்த அற்புதமான மழை. சாருக்காக தான், அதாவது வந்து சார் நீங்கள் வாங்க, நீங்கள் தான் ஸ்டேஜில் நிற்கணும். அற்புதமான ஒரு தந்தையையும் ஒரு பெற்றோரை நீ பெற்றிருக்கின்றாய். அதனால் நிச்சயமாக அதுவே வந்து ஒரு பெரிய கொடுப்பினை. அதே மாதிரி இந்த குரு சிஷ்ய பாரம்பரியம் நாங்கள இங்கே அந்த அம்மா பேசுகிற வரைக்கும் இவங்க வந்து பக்கத்துலேயே நின்றுட்டுருக்காங்க. அதே மாதிரி அவங்க பேசும்போது, குரு பேசும்போது இந்த பொண்ணு வந்து நிற்கும்னு நினைக்கிறேன். எதுக்காக இதை சொல்கிறேன்னா, அற்புதமாக அவங்க இன்விடேஷன்லேயே ஒரு வரி போட்டிருந்தாங்க. அரங்கேற்றம் என்பது இத்தனை நாள் இவள் என்னிடம் கற்றுக்கொண்டாள் என்பதை மட்டும் கூறுவதற்காக நடத்தப்படும் ஒரு நிகழ்ச்சியே அல்ல, இந்த பரத கலையை அடுத்த தலைமுறைக்கு கொண்டு செல்லும் ஒரு நிகழ்ச்சின்னு போட்டிருந்தாங்க. அது அற்புதமான ஒரு உண்மையான ஒரு விஷயம். ஏன்னா அவங்க நட்டுவாங்க சொல்லும் போதெல்லாம் அவங்க குருவை தான் பார்க்குறாங்க, இங்கே பார்க்குறாங்க, அங்கே பார்க்குறாங்க, சைடில் பார்க்குறாங்க, நான் சொல்கிறது கரெக்டானு. இவங்க இங்கேருந்துன்றாங்க, நமக்கு புரியல. சரி, ஆனால் என்னவோ நடக்குதுங்கிறது தெரியுது. கண் இப்படி போகுது, அப்படி போகுது, அப்படி போகுது, அவங்க கை தட்டுறாங்க. ரொம்ப அற்புதமாக இருந்தது அதை பார்க்கறதுக்கு. அதே மாதிரி அவங்க நட்டுவாங்க சொல்லிட்டு உன் மூஞ்சியே அவங்க பார்க்கலமா, காலை மட்டும்தான் பார்த்துட்டு இருந்தாங்க. கரெக்டாக வைக்கிறாங்களா ஸ்டெப்புன்னு எனக்கு என்னன்னு புரியல. பார்த்தா காலை தான் பார்க்குறாங்க. நீங்கள் அடுத்த ஒரு டான்ஸ் வருங்களா, அப்போ கவனிச்சு பாருங்களேன். ஏன்னா மாற்ற முடியாது அவங்க டீச்சருங்கிறதுனால. ஆனால் அந்த டீச்சரே வந்து பாராட்டுற அளவுக்கு நீ பர்ஃபார்ம் பண்ணிட்ட. எங்கேயுமே அவங்க முகத்தில் கோபமோ எந்த ஒரு டென்ஷனுமோ வரல, சந்தோஷம். நான் கற்றுக் கொடுத்ததை என் குருவுக்கு முன்னாடி என்ன குருன்னு சொல்கிற அளவுக்கு நீ அற்புதமாக ஆடிட்டு இருக்கிய அப்படின்னு ரொம்ப சந்தோஷமாக அதை என்ஜாய் பண்ணாங்க. அந்த பெருமை வந்து நிச்சயமாக யுரேகாவை சேரும். நல்ல ஒரு இனிமையான ஒரு இது இப்படிப்பட்ட ஒரு குருவிடம். ஏன்னா அவங்கள பற்றி படிக்கும் போய் பார்த்தா 7 வயசில் வந்து நாட்டியம் கற்றுக்கிட்டாங்களாம். அவங்களுடைய குரு வந்தனா மேடம் 7 வயசில் நாட்டியம் கற்றுக்கிட்டாங்கன்னா ஆச்சரியமாக இருக்குது. அப்போ என்னென்னா உன்னுடைய வயசெல்லாம் வந்து அவங்க நாட்டியத்திலே பார்த்துருப்பாங்க. அந்த அத்தனை வருட அனுபவம் மிக்க ஒரு குரு உங்களுக்கு கிடைத்திருப்பது வந்து உண்மையிலே சிறப்பான ஒரு விஷயம். எல்லாத்த விட அனிதா மேடம் அவர்களோடு இந்த நிகழ்ச்சியில் கலந்துக்கிட்டு இந்த மேடையை ஷேர் பண்ணதில் உண்மையிலே எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது. ஏன்னா அவங்கள பற்றி தெரிஞ்சுக்கும் போது தான் எப்படிப்பட்ட ஒரு குரு அவங்க அப்படிங்கிறது புரியுது. அவங்க சாரையும் வந்து உன்னுடைய குருங்கிறதுக்காக அழைச்ச, ரசிகனாக வந்திருக்கிறது நான் ஒருத்தன் தான். என்ன ரசிகனாக வந்து ஒரு ரசிகனாக உன்னுடைய நடனத்தை நான் நன்றாக பாராட்டுகின்றேன். அற்புதமாக, அதாவது 40 நிமிடம் தொடர்ந்து ஒரு நிகழ்ச்சி தொடர்ந்து, அதாவது எங்கள் பாஷையில் சொல்லணுன்னா சிங்கிள் ஷாட்டு, ஒரே ஷாட்டு தான் 40 நிமிஷம். ஏன்னா படத்திலலாம் வந்து நம்ம கட் பண்ணி எடுத்துடலாம் டகால்னு, அது சரியில்லையா பரவாயில்ல கட் பண்ணு, 1 more ரெடி போங்க அப்படிங்களாம். இங்கே வந்து 1 moreனா என்ன எப்படி கேட்க முடியும்? 40 நிமிடம் அவங்க ஆடினாங்கங்கிறது வந்து 40 நிமிஷம்னு சொல்லணுன்னா சினிமா பாஷையில் சொல்லணுன்னா கரெக்டாக வந்து 4 ரீலு, ஒரு படத்தோட 4 ரீல். அந்த 4 ரீலை எடுத்து முடிக்கிறதுக்கு கிட்டத்தட்ட வந்து 10-12 நாள் ஆகும் நமக்கு ரெடி பண்ணுறதுக்கு. அவ்வளோ வேலை வாங்குகிற ஒரு விஷயம். அதை வந்து அந்த அசால்ட்டாக வந்து 40 நிமிஷம் அப்படியே ரொம்ப எளிமையாக. ஒரு சீரியலே நீங்கள் பாருங்களேன், சீரியல் எவ்வளோ நிமிஷம்? 25 நிமிஷம். இது 40 நிமிஷம்னா கிட்டத்தட்ட 1.5 சீரியல். இது எல்லாத்துலேயும் சிறப்பு என்னன்னா, அந்த 40 நிமிடமும் நமது முகத்தை வேறு எங்கும் திருப்ப முடியாதபடி கட்டி போட்டு வைத்திருந்தாய் அல்லவா, அதற்காக மிகப்பெரிய பாராட்டு. வேற எங்கேயும் திரும்பி பார்க்க முடியல, அங்கே எங்கே திரும்பி பார்க்க முடியல. அற்புதமாக நம்மளுடைய கவனத்தை ஈர்த்து டான்ஸை பாரு அப்படின்னு சொல்ல வச்சது வந்து உண்மையிலே வெகு சிறப்பு. 40 நிமிஷம் வந்து
அவங்க சொல்லும் போது சொன்னாங்களா, வர்ணம் முடிஞ்சாதான் நாங்கள் திருப்தி ஆவோன்னு. எங்களுக்கு வந்து அது முடிஞ்ச மாதிரியே தெரியல. அதுவும் 40 நிமிஷம் சார் நானும் பேசணும், 1 ஹவர் ஆடி இருப்பாங்களா அப்படின்ற மாதிரி. 40 நிமிஷம் வந்து பண்ணுறதுங்கிறது வந்து அற்புதமான விஷயம். அதே மாதிரி நானும் குறிப்பாக அந்த இதை வந்து கவனித்தேன். கண்ணாங்கும் போது கண்ணா முடிஞ்ச உடனே அவன் கொன்ன கம்சன் வர்றான், அது இமீடியட்டாக வருது. இமீடியட்டாக அதற்கான சேஞ்சஸ் ரொம்ப அற்புதமான ஒரு நிகழ்ச்சி. அதே மாதிரி இந்த மேடையை நீங்கள் பயன்படுத்தின விதம் வந்து ரொம்ப சிறப்பாக இருந்தது. சிலர் வந்து அந்த குட்டி இடத்துலையே சுற்றி சுற்றி பண்ணிடுவாங்க. இங்கேருந்து கடைசி வரைக்கும் போயிட்டு அங்கேருந்து இவ்வளோ தூரம் வந்து இங்கேருந்து இவ்வளோ தூரம் வந்து ரொம்ப அற்புதமான ஒரு விஷயம். பாடல்களும், அதாவது மேடம் வந்து ஒருத்தரையாக தனித்தனியாக கூப்பிட்டு பாராட்டிட்டாங்க. அற்புதமான ஒரு இசைக்கலைஞர்கள். அவங்கள வந்து எல்லா வகையிலையுமே வந்து எல்லா பாராட்டுதலுக்கும் அவங்க தகுதியானவர்கள். என்னன்னா, இந்த அவசர உலகத்தில் படபடன்னு ஓடிட்டு இருப்போம், டைம் பார்ப்போம். சத்தியமாக இந்த பொண்ணு ஆடும்போது ஒரு நிமிஷம் கூட செல்லை கூட யாரும் பார்க்கல. அது பெரிய விஷயம். 5 நிமிஷத்தில் ஒரு தடவை செல்லை பார்ப்போம், என்ன வந்திருக்கு, மெசேஜ் வந்திருக்கு, பதில் போடணுமா, இதை பண்ணணுமான்னு. அது அந்த அளவுக்கு கட்டி போடக்கூடிய ஒரு கலை. பரதக்கலையே வந்து உண்மையிலே அப்படி ஒரு சிறப்பான கலை. அதை சிறப்பானவர்கள் சேர்ந்து செய்யும்போது அது இன்னும் சிறப்பாக எல்லாரையுமே ஈர்க்கக்கூடிய அளவுக்கு சிறப்பான ஒரு இது. ஒரே ஒரு இதை சொல்லி நான் முடிச்சுக்கிறேன். அரங்கேற்றத்தோடு மட்டும் இதை நிறுத்திவிடக்கூடாது என்பதுதான் என்னுடைய வேண்டுகோள். ஏன்னா நான் நிறைய இடத்துல பார்த்துருக்கேன். வைஜெயந்தி மேளா மேடத்தை பார்க்கும்போது நான் ஆச்சரியப்படுவேன். அந்த வயசில் வந்து அவங்க வந்து அதை வந்து பண்ணுறாங்க. அந்த மாதிரி நீங்கள் வந்து எக்காலத்திலும் நீங்களும் ஒரு குரு பாரம்பரியத்தை உருவாக்க வேண்டும். அந்த அளவுக்கு உங்கள் வாழ்க்கையில் நம்ம எதை வேணாலும் செஞ்சிட்டு இருக்கலாம், ஆனால் இந்த கலைக்கும் நீங்கள் முதலிடம் கொடுக்க வேண்டும். ஏன்னா கலைங்கிறது வந்து நமக்கு கிடைக்கிறது வந்து தெய்வத்தோட அருள். இல்லாட்டா எத்தனையோ பேர் வந்து சார் சொன்ன மாதிரி தான், டான்ஸ் கற்றுக்கணுன்ற ஆசை எல்லாருக்கும் இருக்கும், பாட்டு கற்றுக்கணுன்ற ஆசை எல்லாருக்கும் இருக்கும். ஆனால் அது கிடைக்கணுங்கிறது வந்து ஒரு தெய்வத்தோட அருள் தான், கொடுப்பினை தான். அது மாதிரி உங்களுக்கு வந்து அது கிடைச்சிருக்குது. கடைசி வரைக்கும் நீங்கள் ஆடணும். கடைசி வரைக்கும் உங்கள் கால் நிற்கக்கூடாது, நீங்கள் ஆடிட்டே இருக்கணும். அந்த குரு பாரம்பரியத்தில் நீங்களும் வந்து இணையணும் அப்படிங்கிறது தான் என்னுடைய ஆசை. மாதா பிதா குரு தெய்வம் உங்களுக்கு எல்லாமே ரொம்ப சிறப்பாக அமைஞ்சிருக்கு. மாதா பிதா குருமார்கள், குரு மட்டும் இல்லை குருமார்கள், தெய்வத்தோட ஆசி எல்லாமே இருக்குது. இன்றைய இந்த நிகழ்வு உங்களுக்கு ஒரு துவக்கமாக மட்டும் இருக்க வேண்டும். தொடர்ந்து நீங்கள் மேன்மேலும் பல சாதனைகளை புரிய வேண்டும். உங்களுடைய இந்த நாட்டியம், உங்களுடைய இந்த பாத அசைவுகளும் கை அசைவுகளும் கண் அசைவுகளும் உலகெங்கிலும் ஒலிக்க வேண்டும். உலகத்தில் உள்ள அத்தனை பேரும் இதை ரசித்து பாராட்ட வேண்டும் என்ற நாவலை கூறி தந்த வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி.